மேஷம் ராசிக்கு சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை இந்த வீடியோவில் பொது பலனாக பார்க்கலாம். இந்த சனி மீனத்தில் இருக்கு, விரய சனியாக இருக்கு. மேஷ ராசிக்கு ஒரு மறைவு ஸ்தானம் 12ஆம் பாவகம் என்பது பொதுவாகவே அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்திலிருந்து வக்ரமாகும் போது நல்ல பலனையே செய்யும். அதே போல பாதிப்புகள் குறைக்கும். பெரிய அளவுக்கு நல்ல பலன் இல்லைன்னா கூட இவ்வளவு காலமா நீங்க எதெல்லாம் பாதிக்கப்பட்டீங்க, விரய சனி, தேவையில்லாத செலவுகள் அதிகமாக, உடல்நலம் பாதிப்பு, தொல்லைகள், அதே போல தனித்து இருக்கிறது, ஊர் விட்டு வெளியில போய் வேலை பார்க்கறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு ரிவர்சல் ஆகும், ரிவர்ஸ் கொடுக்கும். இந்த 12ஆம் பாவகத்திலிருந்து சனி என்ன பிரச்சனையை கொடுத்தாரோ அந்த பிரச்சனையை கொடுக்காது. அதே போல உங்க ஜாதகத்திலையும் சனி வக்கரமா இருக்குன்னாக சில பாசிட்டிவும் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ மேஷராசிக்கு விரய சனி 12ஆம் பாவகத்துல மீனத்தில் இருக்கக்கூடிய சனி இந்த ஆடி 10, அதாவது ஜூலை 26ஆம் தேதி வக்ரமாகும். இந்த வக்கரமாகும் போது பின்னோக்கி செல்லும். பின்னோக்கி செல்றதுன்னா பக்கத்து கட்டத்துக்கு, அதாவது கும்பத்துக்கு போல நட்சத்திரத்துலதான் பின்னோக்கி செல்லுது. இப்போ இந்த ரேவதி 2ஆம் பாதத்துல இருக்கு, இப்ப ரேவதி 1ஆம் பாதத்துக்கு வருது. புரட்டாசி 24ஆம் தேதி உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வந்துடும். வக்கர நிவர்த்தி ஆகிறவர்களுமே பாத்தீங்கன்னா ஈவன் தை மாசம் வரலுமே உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துல தான் இருக்கு, அதாவது பின்னோக்கி செல்லுதல். இப்ப இந்த சனி பின்னோக்கி செல்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்றத பார்க்கும்போது, குறிப்பா விரய சனி உங்களுக்கு வக்கரமாகிறது விரயத்தை குறைக்கும், லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு பண நஷ்டத்தை குறைக்கும், கடனுடைய அழுத்தங்கள், கடன் பிரச்சனைகள் இருந்து நீங்க மீளுவீங்க அல்லது புதிய கடன் வாங்காம இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் தனித்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் பிரிஞ்சு இருக்கிறது, தொழில் காரணமாக, அப்படிப்பட்டவர்களுக்கு ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதே போல குடும்ப வாழ்க்கையில ஒன்னா கூட இருக்கிறீங்கன்னாக்க ஒரே வீட்டுல தனித்தனியா இருக்கிறது, தனித்தனி அறைகள்ல தூங்குறது, தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறும். தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் ஏற்படும். திருமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு வரன் அமையும், சுபகாரியம் இல்லத்தில் நடக்கும். இந்த தனிமை என்பது மாறும். முக்கியமா தனியா இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது மாறும். இந்த வக்கரத்துக்கு மட்டும் பலன் சொல்லணும்னா பாசிட்டிவ் தான். இந்த வேலை விஷயமா உங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கூட இந்த நேரத்தில் கிடைக்கும். யாருக்கெல்லாம் உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்று இருக்கோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் ரெகக்னிஷன் கிடைக்கும். நீங்க உழைத்த உழைப்புக்கு, கடின உழைப்புக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும், இருக்கிற இடத்துலயே கிடைக்கும். அல்லது நீங்க மாறணும்னு நினைச்சீங்கனாலையும் உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு அந்த சேலரி ஹைக் ஆகிறதோ பதவி உயர்வோ கிடைக்கும் புதிய இடத்துல கூட. அதாவது உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கான்னு பாருங்க. எந்த கட்டத்துல வான் போட்டிருந்தாலும் சரி, சனி வக்கரம் என்றால் நீங்க எப்பயுமே உழைப்புன்னு இருக்கக்கூடியவர்கள், கடினமா உழைக்கக்கூடியவர்கள். ஆனா அதற்கு தகுந்த சேலரியோ அதற்கு தகுந்த முன்னேற்றமோ இல்லை என்று வருத்தப்பட்டுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கூட ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும், ஆனா உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 4 மாசத்துல ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும், புதிய வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா பிரைவேட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அரசு பணியில இருக்கிறவங்களுக்குமே இடமாற்றங்கள் ஏற்படும், அல்லது ப்ரொமோஷன் லிஸ்ட்ல உங்க பேர் வரும், அல்லது ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சோ அப்போ வேலை விஷயமா பாசிட்டிவ் தான். உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலன்றவங்க என்ன பண்றது, கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு இந்த விரய சனியோட பாதிப்பு இல்லாமல் இருப்பீங்க. ஆனா இந்த சனி வக்கரம் ஆகாதவங்க இருக்கிற இடத்துல இருக்கணும், வேலையில இடமாற்றம் செய்யாம இருக்கணும். ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். புதிய இடத்துக்கு போனீங்கன்னா சரியா கிடைக்காது, அல்லது இந்த நேரத்துல வேலையை விட்டாலும் உங்களுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி வரலும் வேலை கிடைக்காம இருக்கும். இந்த சனி வக்கர காலம் என்பது ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரை. இந்த 4 மாசம் பாத்தீங்கன்னாக்க நீங்க உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகாதவங்க எல்லாம் கொஞ்சம் வேலை விஷயமா கூடுதல் கான்சென்ட்ரேஷன் போட்டு ஒர்க் பண்ணணும், வேலையை மாட்டாம இருக்கணும். குறிப்பா பிரைவேட்ல இருப்பவங்க, அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு தேவையில்லாத இடமாற்றமா போயிடும். சப்போஸ் இடமாற்றம் கிடைக்குதுனாக்க அது விரும்பத்தகாத இடமாற்றமாக அமைந்து கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனாலும் குடும்பத்தை நீங்க போற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி கொள்றது இந்த காலகட்டத்துல பெஸ்ட். அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும். சோ அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். மேலும் விற்க முடியாத ஒரு சொத்து வித்து அதன் மூலம் ஆதாயத்தை அடைவீங்க. அல்லது நீங்க ஏற்கனவே மத்தவங்க கிட்ட கொடுத்த பணம் வாங்க முடியல, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்குன்னா அந்த கொடுத்த பணத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும்.
ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து லாபங்கள் வரலாம். சீட்டு போட்டிருக்க அந்த சீட்டு எடுத்து கையில பணப்புழக்கம் ஏற்படும். பிசினஸ் ஆரம்பிக்கிறதுல எச்சரிக்கையா இருக்கணும். அதே சமயத்துல புதிதாக பிசினஸ் ஆரம்பிக்கிறதையும் இந்த நேரத்துல கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. பெரிய முதலீடு போட்டு ஆல்ரெடி முதலீடு செஞ்சதுல இருந்து வருமானம் வரும், அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தான். அதாவது லாபமற்ற விஷயத்துல இந்த காலகட்டத்துல நீங்க ஈடுபட மாட்டீங்க இந்த சனி வக்கர காலத்துல. அப்போ விரயச்சனியோட பாதிப்பு இந்த 4 மாசம் பெரிதாக இல்லை. பூர்வீக சொத்து வில்லங்கங்கள் போன்றவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். பூர்வீக சொத்து கைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு வரும். சில பேருக்கு பழைய சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இதெல்லாமே பாசிட்டிவான விஷயம் தான். இந்த சனி பாத்தீங்கன்னா வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்துல போர்ஸ்ஃபுல்லா தான் செயல்படும். ஒரு கிரகம் வக்ரம் ஆகும் போது உக்கிரமாக செயல்படும், போர்ஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மேஷத்துக்கு 10 கூடியவன், அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை கிடைச்சிடும். ஏதோ ஒரு வேலை, பிரைவேட் வேலை சொல்றேன். அரசு பணிக்கு போறதுக்காக தேர்வு எழுதுறீங்க, உங்க ஜாதகத்திலேயே அரசு பணி போறதுக்கான அந்த பிராப்தம் இருக்குன்னா பாசிட்டிவா இருக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயத்துல உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்து நல்ல தசாபுக்தி நடக்குது, அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தம் இருக்குன்னாக வேலை கிடைக்கும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பொது பலனா எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் அப்ளிகபிள் ஆகாது. மேஷராசியில ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. இந்த மேஷராசியில பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு கொடுப்பனையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த கொடுப்பனையை அடையக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும், சில பேருக்கு அது தாமதமாகும். அதுதான் நமக்கு புரிஞ்சுக்கணும். மேலும் 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி வக்கரம் ஆகிறதுனால பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்குமே லாபங்கள் வரும், கூடுதலாக ஆர்டர்கள்லாம் வரும். முடிச்சு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிடுவீங்க, அல்லது ஏற்கனவே முடிச்சு கொடுத்த பணம் பெண்டிங்ல இருக்குன்னா அதை நீங்க இப்ப கேட்டீங்கன்னா கிடைக்கும், வாங்கிடலாம். ஸோ அந்த வகையில பொருளாதாரத்துல ப்ராப்ளம் இல்லாம இருப்பீங்க. கடன் அடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ அடிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் இந்த நேரத்துல அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். உங்க ஜாதகத்திலையும் வக்கரமாகி இருந்தாக நீங்க விரும்பிய கோர்ஸ் சேர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே வரும். பட் ஒரு இடமாற்றத்துடன், ஒரு ஊர் மாற்றத்துடன் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே உடல்நல தொந்தரவு பாதிப்பு இல்லாமல் இருப்பீங்க. அதே சமயத்துல வயதானவர்கள் 60 வயதுக்கு மேல இருக்கிறீங்க, அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ், மூட்டு வலி, பாத வலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் குறையும் இந்த சனி வக்கர காலத்துல. அதுவும் ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்த சனி கர்மஸ்தானாதிபதியாக வரார், 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் அயன சயன போகஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில இடையூறுகளை ஏற்படுத்திட்டு இருந்தார். கணவன் மனைவி ஒன்னாவே இருக்கிறவங்களுக்கு எந்த சண்டை இல்லை, சச்சரவு இல்லை. ஆனா ஏதோ ஒரு காரணமா தொழில் விஷயமாவே கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லை. அந்த மாதிரி குடும்பங்கள்ல இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும், அல்லது குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த சனி வக்கரமாகிறது. இந்த சனி வக்கரமாகாத நேரத்துல என்னென்னலாம் ப்ராப்ளத்தை ட்ரபிள்ஸ் சந்திச்சிங்களோ அதுல இருந்து நீங்க மேல போறீங்க, அதுதான் பாசிட்டிவான விஷயம். அதே போல வருட கிரகத்தோட அமைப்பு பாருங்க போட்டிருக்க. ராகு உங்க ராசிக்கு 11ஆம் பாவகத்துல இருக்கிறாரு. அதே போல கேது 5ஆம் இடத்துல இருக்கு. குரு உச்ச குருவா 4ஆம் இடத்துல இருக்கு மேஷத்துக்கு. சோ இதுவுமே உங்களுக்கு ராகு இருக்கிற ஸ்தான பலம் நல்லதுதான். கேது 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பிள்ளைகள் வகையில இதே டிசம்பர் வரையிலும் பாத்தீங்கன்னாக்க ராகு கேது இதே இடத்துலதான் இருக்கும். அப்போ பிள்ளைகள் வகையில சுப செலவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கறது இதெல்லாம் கூட சக்சஸ் ஆகும். பிள்ளைகளுக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்கிறது, பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல பாசிட்டிவான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். அதாவது வாக்குவாதங்கள்லாம் செய்ய மாட்டீங்க, சாந்தமா இருக்கக்கூடிய காலகட்டம். அல்லது உங்க வார்த்தை மற்றவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, இப்படியும் நாம எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இனிமேல் இல்லை. கொஞ்ச நாளைக்கு ஒரு 4 மாசம் இதுல இருந்துலாம் ரிலாக்ஸ் ஆக போறீங்க. எல்லாரையும் அன்போட அரவணைச்சு பேசக்கூடிய மேஷராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த வக்கர காலம் என்பது சில பாசிட்டிவ் இருக்கு. ஆனா வேலை விஷயத்துல உங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு எந்த முடிவு எடுக்க. வக்கரமா இருந்தா பாசிட்டிவ் தான், வேலை கிடைச்சிடும் விட்டீங்கன்னா கூட. ஆனா வக்கரம் ஆகல உங்க ஜாதகத்துலன்னா வேலையை விடாம இருக்கணும், இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா தான் நல்லது. அதாவது பொதுவா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கிறவங்க அடிக்கடி இடமாற்றம், அடிக்கடி வேலை மாற்றம், ரெகக்னிஷன் குறைவா இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இந்த நேரத்துல ஒரு இடமாற்றத்தோட ரெகக்னிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வக்கரமா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். இல்லாதவங்க இருக்கிற இடத்துலயே கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆன பின்பு டிசம்பர் 10க்கு பிறகு உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். பெரிய அளவுக்கு நெகட்டிவ்ல வேலை விஷயமா நீங்க அப்ப மாறலாம். இந்த 12ஆம் பாவகத்துல சனி இருந்து வக்கரமாவது மேஷராசிக்கு சிறப்பு. நட்சத்திரத்தின் அடிப்படையில பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரன் அமையக்கூடிய காலகட்டம். திருமணத்திற்காக முயற்சி பண்றீங்க, வரனே செட் ஆகலன்றவங்களுக்கு வரன் அமையக்கூடிய காலகட்டம், முயற்சி பண்ணலாம், திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு, சுப காரியம் நடக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒற்றுமை ஏற்படும்.
அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் காரணமாக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்கன்னாக ஒன்னா சேரக்கூடிய வாய்ப்பு, அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க, அந்த முயற்சிகள் வெற்றியடையும். தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பாளினுடைய நட்போ உறவோ ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் பாக்குறீங்கன்னா வரன் அமையும், திருமணமுமே ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. காதல்ல இருக்கிறவங்களுக்கு காதல் சக்சஸ் ஆகிறதுக்குமே வாய்ப்பு உண்டு, அது திருமணத்துல முடியக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வேலையில இருப்பவர்களுக்கு பர்மனன்ட் ஆகிறதுக்கோ அல்லது நல்ல ஒரு பர்மனண்டான வேலைக்கு நீங்க போகக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். சில பேருக்கு ஊதிய உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும். மற்றவங்க கிட்ட கொடுத்து வச்ச பணம் கைக்கு வரும். பழைய சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்குறதோ வீடு கட்டுறதோ போன்றவை சுப செலவுகளை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. உடல்நல தொந்தரவு பெரிதாக இல்லை. கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் வருமானம் வரும், கடனை அடைப்பீங்க. கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கும். ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு அந்யோன்யமா இருப்பீங்க. தொழில் காரணமாக பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்னு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பயணங்கள் ஏற்படும். தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். முன்னேற்றமான காலகட்டம் தான். அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்தோ அல்லது வீடோ வாங்குறது அல்லது பழைய சொத்தோ அல்லது பழைய வீடோ வித்துட்டு புதிய சொத்து வாங்குறது, இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நடக்கும். அதற்கான முயற்சி செய்யலாம். இந்த நேரத்துல சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். சோ அப்போ இந்த சனி வக்கரமாவது மேஷராசிக்கு சிறப்பான பலன்களையே தரும். முடிந்தா நீங்க திருக்கொல்லிக்காடு போயிட்டு சனீஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, அல்லது திருநள்ளாறு போயிட்டு கூட அந்த நல்லன் குளத்துல குளிச்சுட்டு நீங்க தர்ப்பணேஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டு சனீஸ்வர பகவானுக்கும் அபிஷேக அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். மேலும் துன்பங்கள் இல்லாமல் மிக சிறந்த வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். நன்றி, வணக்கம்.